ஆணி மாண்டவியர் என்ற முனிவர் அடர்ந்த வனத்தில் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக வந்த திருடர்கள் தாங்கள் கொள்ளையடித்து வந்த நகைகளில் சிலவற்றை அவரின் அருகில் போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த காவலர்கள் அவரை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார்கள். இவர்தான் கொள்ளை கூட்டத்தின் தலைவராக இருக்க வேண்டும். கொள்ளை கூட்டத்தினரை தப்பிக்க வைத்துவிட்டு இவர் மட்டும் ஒன்றும் தெரியாதது போல தவத்தில் இருப்பது போல் நடிக்கிறார் என்று அவரை அப்படியே தூக்கி சென்று மன்னரின் முன் நிறுத்துகிறார்கள். அப்போது கூட அவர் தனது தவத்திலிருந்து சிறிதும் பிசகாமல் இறைவனது திருவடியை எண்ணி தவம் செய்து கொண்டிருந்தார். இதனால் கோபமடைந்த மன்னன் அவரை கழுவில் ஏற்ற உத்தரவிட்டான். காவலர்கள் உடனே ஆணி மாண்டவியரை கழுவில் ஏற்றினர். அப்பொழுதும் அவர் தவத்தில் இருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு தவத்திலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய அவர் தான் கழுமரம் ஏற்றப்பட்டதை உணர்கிறார். ஆனால் அரசன் மீதும் காவலர்கள் மீதும் அவருக்கு கடுகளவும் கோபம் வரவில்லை. எந்த வினை பயன் என்னை தாக்கியது? நான் செய்த பாவம் என்ன என்று யமதர்மராஜாவிடம் சென்று கேட்கிறார். யமதர்மராஜனும் அவரது முன் வினை பயன் ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார். அதாவது, சென்ற பிறவியில் சிறுவனாய் இருக்கும் பொழுது சிறு சிறு பூச்சிகளை துன்புறுத்தி இருக்கிறாய். அந்த உயிர்களின் துன்பத்தின் விளைவுதான் இன்று உனக்கு இந்த கழுவில் ஏற்றி தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற விதியாக மாறியிருக்கிறது என்றார் தர்மராஜன். மாண்டவியருக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. நான் செய்த தவத்தை ஏற்றுக்கொண்டாவது முன் வினை பயனை என் கணக்கில் இருந்து கழித்திருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் செய்யவில்லை. எனவே நீங்கள் பூவுலகில் மனித பிறவி எடுத்து துன்பத்தை அனுபவியுங்கள் என்று சாபம் விடுகிறார். அந்த சாபத்தின் விளைவாகத்தான் யமதர்மராஜன் விதுரராக மீண்டும் பிறவி எடுத்தார்.